இந்த 9th வீக்கில் நாங்கள் அஜெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது அஜெக்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன், ரைட்? அதுக்கடுத்ததாக அஜெக்ஸ் XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக அஜெக்ஸ் ரிக்வெஸ்ட் அஜெக்ஸ் ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரைட்? முதலாவதாக நாங்கள் அஜெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அஜெக்ஸுன்ற விரிவாக்கம் சிங்க்ரனைஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML. அஜெக்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது ஒரு டெக்னிக். அதாவது XML HTML CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டுன்ற ஹெல்ப்போட ஒரு ஃபாஸ்ட்டான பெட்டரான இட்டரக்டிவ் வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ டெக்னிக் தான் அஜெக்ஸ். இந்த அஜெக்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த அஜெக்ஸ் மூலமாக நாங்கள் ஒரு வெப் பேஜை ரீலோட் பண்ணாமலே அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெப் பேஜ் லோட் ஆன பிறகு நாங்கள் சர்வர்கிட்டேருந்து ஒரு டேட்டா ரிக்வெஸ்ட் பண்ணலாம், சர்வர்கிட்டேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணலாம், சர்வருக்கு டேட்டாவை நாங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அஜெக்ஸை யூஸ் பண்ணி செய்யலாம், ரைட்? இந்த XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டோட ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML டொம்மை அஜெக்ஸ் யூஸ் பண்ணுது. அதாவது ஒரு வெப் சர்வர்கிட்டேருந்து டேட்டாவை ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுது. அதை மாதிரி அந்த டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML டொம்மை இந்த அஜெக்ஸ் யூஸ் பண்ணுது, ரைட்? இப்போ நாங்கள் பார்ப்போம் அஜெக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி, ரைட்? ஒரு வெப் பேஜ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஒரு இவெண்ட் ஒன்று நடக்க, உதாரணத்துக்கு ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு முதலாவதாக ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு HTTP ரிக்வெஸ்ட் இன்டர்நெட் மூலமாக சர்வருக்கு சென்ட் பண்ணப்படும். இந்த சர்வரில் HTTP ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணப்பட்டு அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் க்ரியேட் ஆகி திரும்ப ப்ரௌசருக்கு சென்ட் ஆகும், ரைட்? பிறகு ப்ரௌசரில் எங்களுக்கு இந்த ரிட்டர்னான டேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக ப்ராசஸ் பண்ணப்பட்டு அந்த பேஜ் அப்டேட் ஆகும், ரைட்? பேஜ் கண்டென்ட் எங்களுக்கு அப்டேட் ஆகும், ரைட்? அதாவது முதலாவதாக ஒரு இவெண்ட் ஒன்று நடக்கல எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வெப் சர்வருக்கு சென்ட் பண்ணும். சர்வரில் அந்த ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகி அந்த ரிக்வெஸ்ட்டுக்குரிய ரெஸ்பான்ஸ் திரும்ப அந்த வெப் பேஜுக்கு சென்ட் பண்ணப்படும். அந்த ரெஸ்பான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக ரீட் பண்ணப்பட்டு அதுக்குரிய ப்ராப் ஆக்ஷன் எங்களுக்கு பெர்ஃபார்ம்ட் ஆகும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக வெப் பேஜில் அந்த வெப் பேஜ் அப்டேட் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் அஜெக்ஸ் ஒர்க் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ அஜெக்ஸ்ண்டா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் XML HTTP ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம், ரைட்?